இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு இல்லாத நீ யாருக்கும் இல்லை. என்னடி ரொம்ப துள்ற? கல்யாணத்திற்கு நாள் குறித்த பெற்றோர், கருமாதியை செய்து முடித்த காதலன், கேரளாவை உலுக்கிய கொடூர சம்பவம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சாலையோரத்தில் இளம்பெண் கருகிய நிலையில் உயிரிழந்த சம்பவத்தில் முறையற்ற தொடர்பால் பெண் கொலை செய்யப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு காங்காட்டுப்படி பகுதியைச் சேர்ந்தவர் பிறவியா. இவருக்கு 31 வயதாகிறது. இவர் பட்டாம்பியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 14ஆம் தேதி வேலைக்கு செல்வதற்காக ஸ்கூட்டரில் பட்டாம்பி மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கொடுமுண்டா என்ற இடத்தில் சென்றபோது ஒருவர் பிறவியாவை தடுத்து நிறுத்தியுள்ளார். அதன் பிறகு மர்மமான முறையில் பிறவியா மாயமாகியுள்ளார். நேரமாகியும் மகள் வரவில்லையே என தவித்த உறவினர்கள் அவரை தேடி அக்கம்பக்கத்திலும் மருத்துவமனைக்கும் சென்று விசாரித்துள்ளனர். ஆனால் அவர் குறித்த உறுதியான தகவல் எதுவும் வரவில்லை. இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அவரது உறவினர்கள் முடிவு செய்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பிறவியாவை போலீசாரும் தேடி வந்துள்ளனர். மறுபுறம் பட்டாம்பி என்னும் பகுதிக்கு அருகே உள்ள சாலை ஓரத்தில் கருகிய நிலையில் பெண் சடலம் கிடந்துள்ளது. இதை கண்டு பதறிப்போன அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அது பிறவியாவின் உடல் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் ஆலூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே திருமணமான பிறவியா கருத்து வேறுபாட்டால் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். சந்தோஷ் வைத்திருந்த ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார் பிறவியா. அப்பொழுது அவருக்கும் சந்தோஷிற்கும் முறையற்ற தொடர்பு ஏற்பட்டுள்ளது. சந்தோஷுக்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் சில நாட்களாக சந்தோஷிடம் பேசாமல் தவிர்த்து வந்துள்ளார் பிறவியா. இந்த நேரத்தில் பிறவியாவிற்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. வரும் 21ஆம் தேதி திருமணம் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சந்தோஷிடம் பேசுவதை முற்றிலுமாக பிறவியா தவிர்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சந்தோஷ் அவரை கடத்தி சென்று எரித்து கொலை செய்து உடலை சாலையோரத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் பற்றி அப்பகுதி மக்கள் கூறுகையில், சந்தோஷ் கத்தியால் பிறவியாவை குத்தி ஸ்கூட்டரில் இருந்து கீழே தள்ளினார். தொடர்ந்து அந்த நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கேனில் இருந்த பெட்ரோலை பிறவியா மீது ஊற்றி தீ வைத்து எரித்தார். இதில் வலி தாங்க முடியாமல் அவர் அலறி துடித்தார். பின்னர் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த சம்பவத்தில் பிறவியா உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் என்றனர். மறுபுறம் எப்படியும் போலீசார் பிறவியாவின் உடலை கைப்பற்றி விசாரித்து தன்னை பிடித்து விடுவார்கள் என கருதிய சந்தோஷ் வீட்டிற்கு சென்று தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் அவரது உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாலக்காடு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.